Hello students, welcome back to our channel. மாணக்கராசிரியர் இன்னைக்கு இந்த வீடியோல 12th standard biology chapter 2 classical geneticsல question number 36 தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இது வந்து ஒரு 5 மார்க். So 36 question ரீட் பண்ணிறேன். Bring out the inheritance of chloroplast gene with an example. So நமக்கு chloroplast inheritance book backல வந்து 5 மார்க் question. இது வந்து 36. So இதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி எழுதணும்னு சொல்லிறேன். So 4 o'clock plant chloroplast inheritance க்கு என்ன எக்ஸாம்பிள்? In 4 o'clock plant Mirabilis chalaba இதில் ரெண்டு டைப்பான லீஃப் இருக்குது. க்ரீன் டார்க் க்ரீனு பேல் க்ரீன் லீவ்ஸ் இருக்குது. சரிங்களா? இதில் F1 ஜென்ரேஷன் ஆஃப் போத் கிராஸ் மஸ்ட் பி ஐடென்டிக்கல், ஒரே மாதிரி இருக்கு ஆஸ் பர் த மென்டலியன் இன்ஹெரிடன்ஸ். ஸோ அப்போ ரெசிபோரக்கல் கிராஸ் பண்ணும்போது F1 பிளான்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஈச் அதர், ரெண்டும் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுது. இன் ஈச் கிராஸ் F1 பிளான்ட் ரிவல்ஸ் கேரக்டர்ஸ் ஆஃப் பிளான்ட் வித்தின் யூஸ்டு ஃபார் ஃபீமேல் பிளான்ட். ஸோ எப்படி கிராஸ் பண்ணாலும் நமக்கு ஜெண்டர் வந்து ஃபீமேலாக தான் வந்து கிடைக்குது. இதுதான் குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிடன்ஸ். திஸ் இன்ஹெரிடன்ஸ் வந்து எது இல்லை, திஸ் இன்ஹெரிடன்ஸ் இஸ் நாட் த்ரூ த நியூக்ளியர் ஜீன் வந்து இது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிராஸ் வந்து பண்ணுறோம். இப்போ பேல் க்ரீன் லீவ்ட் பிளான்ட் இதுவும் மிராபிலிஸ் செலவு தான். டார்க் க்ரீன் லீவ்ட் பிளான்ட் இதுவும் மிராபிலிஸ் செலவு தான். இது மேல் பிளான்ட்டு, இது ஃபீமேல் பிளான்ட்டு. இப்போ ரெண்டையும் கிராஸ் பண்ணுங்கள். கிராஸ் பண்ணும்போது F1ல் டார்க் க்ரீன் லீவ்டு லீஃப் வந்து கிடைக்குது, ஃபீமேல் பிளான்ட்டு. அப்போ இதை தான் என்னென்னு சொல்கிறோம், F1 generation of both cross must be identical mentally inheritance. இப்போ ரெசிபோரக்கல் கிராஸ் பண்ணுறோம். ரெசிபோரக்கல் கிராஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்கள், டார்க் க்ரீன் லீவ் இங்கே பேல் க்ரீன் லீவ் அப்படியே மாற்றுறோம். இது மேல் பிளான்ட்டாகவும் இது ஃபீமேல் பிளான்ட்டாகவும் கிராஸ் பண்ணும்போது நமக்கு பேல் க்ரீன் லீவ் வந்து கிடைக்குது. ஆனால் இது வந்து எப்படி இருக்குது, ஃபீமேல் பிளான்ட். இப்போ இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி இங்கே எழுதணும். கன்க்ளூஷன் எழுதணும். திஸ் இன்ஹெரிடன்ஸ் இஸ் நாட் த்ரூ த நியூக்ளியர் ஜீன், இட் இஸ் டியூ டு த chloroplast gene found in. ஸோ chloroplast gene found in எங்கே இருக்குது அப்படின்னா ஓவம். ஓவம்ங்கிறது ஃபீமேல் பிளான்ட் which contribute to the fertilization, contribute to the cytoplasm during fertilization. Since the male gamete வந்து contribute பண்ணோம் only nucleus but not cytoplasm. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அகெயின் ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணிடுறேன். மெயினாக பேல் க்ரீன் லீவ் பிளான்ட்டு மேல் பிளான்ட்டு, டார்க் க்ரீன் லீவ் பிளான்ட் ஃபீமேல் பிளான்ட். கிராஸ் பண்ணும்போது நமக்கு ஃபீமேல் தான் கிடைக்கும், ஆனால் கலர் மட்டும் மாறுது, டார்க் க்ரீன் கிடைக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம கிராஸ் பண்ணும்போது என்ன வரும், டார்க் லீவ் லீவ்டு மேலாகவும் பேல் க்ரீன் லீவ் ஃபீமேலாக வைக்கிறோம். கலர் மாறுது, ஆனால் ஃபீமேல் பிளான்ட் தான் கிடைக்குது. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பிளான்ட்டில் குளோரோபிளாஸ்ட் ஜீனுக்குள்ளே ஓவம் இருக்குது. ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். புக் பேக்கில் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் கொஷின். புக் பேக்கில் கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ் சாப்டர் 2ல் 36 5 மார்க் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு டைம் எக்ஸாமுக்கு பப்ளிக் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதாவதுனால 5 மார்க் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. தேங்க்யூ.